சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறாரு. குரு பகவான் 10ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கும் சேர்த்து செயல்படுவதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள், கிடைக்க வேண்டிய புகழ், பதவி, வருமானம் இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. சிம்ம ராசி என்பர்களுக்கு மே மாதத்துல குரு பகவான் பயிற்சி ஆகணுமே எல்லாருக்குமே ஒரு டவுட். 10ஆம் இடத்துல குரு பெயர்ந்து வந்தார்னா எங்களுக்கு பதவி பறிபோகும் அபாயம் இருந்திருக்குமே மேடம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயுமே இருந்தது. சில பேருக்கு அந்த ஒரு பயத்தின் மூலமாகவே சில பேர், நிறைய பேர் பதவியை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய கவன குறைவின் மூலமாக குரு 10ஆம் இடத்திற்கு வரானே, அவர் ராஜ கிரகம் இல்லையா, அந்த ராஜ கிரகம் அந்த 10க்கு திக்பலம் பெற்று வரும்போதே உங்களுக்கு அந்த ஒரு ஆணவன்றது ஆட்டோமேட்டிக்கா வரும். என்ன தவிர இந்த போஸ்டிங்க்கு யாருமே கிடையாது, என்ன தவிர இந்த வேலையை செய்வதற்கு யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு தன்னைத்தானே ஒரு உயர்த்தி கொள்ளும் அளவிற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அது எப்போ வந்ததோ உங்களுக்கு அங்கேயே அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அலுவலகத்திலயும் சரி, வேலையிலயும் சரி அவங்கள கட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க உருவாகி இருக்கும். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு டிசிப்ளினோட இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா டயத்துக்கு வரணும், டயத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே சமயத்துல அடுத்தவர்களை பாத்தீங்கன்னா ரொம்ப உதாசீனமாக சொல்லணும். இது உங்களை குறை கூறணும்னு கிடையாது, உங்களுடைய நேச்சுரல் அதாவது கேரக்டர் அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, நீ டிசிப்ளினா இருக்கணும், கரெக்டா வரணும், கரெக்டா போகணும் அப்படின்ற மாதிரி. சில தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா தன்னுக்கு கீழே வேலை செய்யறவங்கள ரொம்ப ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. இந்த ஒரு மாதிரியான ஒரு பிஹேவியர்ஸே பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களே உங்களுக்கு ஒரு சகுனியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கும். ஏன்னா சில பேர் உங்களை எதிர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. யாரெல்லாம் எதிர்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசி அன்பர்கள்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களை அதிகமாக எதிர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள். சாதாரணமா இருப்பாங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் நீங்க நோட் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எதிராக என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அது எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்க. இதனால நீங்க வேலையை இழக்கக்கூடிய அபாயம் கூட வந்திருக்கும். இதுதான் அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு செய்யக்கூடிய வேலை. அதாவது ஒரு ஆணவத்தையும் கொடுத்து அந்த வேலையையும் இழக்கக்கூடிய அளவிற்கு அந்த குரு பகவான் அந்த 10ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகும்போது சில தேவையில்லாத ஒரு மாற்றங்களையும் தேவையில்லாத ஒரு விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ இந்த 10ஆம் இடத்துல குரு வக்ரகதி அடையிறது பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இழந்த பதவியையும் இழந்த ஒரு அவமானத்தையும் நிவர்த்தியை அடையக்கூடிய நேரம், இழந்த பதவியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம், அவமானம் அசிங்கங்கள்லாம் இருந்தீங்கன்னா நீங்க தவறு எதுவும் செய்யல அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசியில பொதுவா தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல இருந்து நிறைய வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் வரப்போகுது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த சில சிம்மராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப மோசமா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த வாய்ப்புகள் எல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டீங்க. இது ரொம்ப பெரிய ஆர்டர், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற அளவிற்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா தசா புத்தியில புத்திநாதன் தான் உங்களுக்கு வலிமை மிக்கவராக இருப்பார். சில பேருக்கு குரு புத்தியே நடக்குது, சனி திசையில குரு சனி திசை நடந்ததுன்னா அந்த தொழில் பாத்தீங்கன்னா ரொம்ப மந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். குரு புத்தி நடக்குது, குரு அவங்க ஜாதகத்துல வக்கரமாகவே இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா மிக விரைவாக அந்த தொழில் சம்பந்தமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய
சூழ்நிலை இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இது நமக்கு சரி வராது, இது நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய வாய்ப்புகளை தவற விடுவதற்கு உண்டான ஒரு காரண கட்டமா இருக்கும். அதனால மிக எச்சரிக்கையோட என்னென்ன வாய்ப்புகள்லாம் வருதோ அதை எல்லாத்தையுமே பயன்படுத்தினீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் கண்டிப்பாக உங்க தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு 4 மாத காலத்துல நிறைய வேலை இழப்புகள், அதீதமான ஒரு வேலை இழப்புகள்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாதத்துல இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலை இழப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய இருந்திருக்கும். குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க. ஏன்னா குடும்பத்துல கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்ல விடுறவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களை கவனிக்கணும்ன்ற பேர்ல அந்த மாதிரியா நம்ம ஊர்ல போய் வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேலையை விடுறவங்க அந்த ஒரு பக்கம் இருந்திருப்பாங்க. சில பேர் கம்பெனில இருந்தே உங்களை வேலையை விட்டு நீக்கியிருப்பாங்க. இந்த மாதிரியான பலவிதமான ஒரு சூழ்நிலைகள்ல இந்த சிம்மராசி அன்பர்கள் வேலையை இழக்கக்கூடிய அபாயங்கள் கடந்த 4 மாத காலமாக இருந்தது. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு வக்ரகதி அடையும் போது, ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான், சிம்மராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் கூட. அதனால உங்களுக்கு கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு நல்ல நன்மைகளை செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான். சில பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பார். குரு பகவான்றவர் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையோடு ஒரு நல்ல ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இவர் வக்ரகதி அடையும் போதே, அந்த அஷ்டமாதிபதி வக்ரகதி அடையும் போது திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். சில இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த காலத்துல நீங்க நிறைய ஷேர் மார்க்கெட்ல நிதி இழக்கக்கூடிய அபாயங்கள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதாவது எப்படி காசு போகுதுன்னே தெரியாது, வெறும் டிஜிட்ல தான் உங்களுடைய வருமானமே இழந்துட்டே இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பத்திற்கு, மனநிலையை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான நிதி இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க கடந்த 4 மாதத்துல. இது நாள் வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் ட்ரேட் மார்க்கெட்டிங், அதாவது ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் நல்ல ஒரு கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த 4 மாதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை தாண்டி தான் வந்திருக்கிறீங்க. சில பேருக்கு லட்சக்கணக்கில் உங்களுக்கு அந்த நிதி இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து, ஏன்னா அஷ்டமாதிபதி அந்த திடீர் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர், 10ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த திடீர் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். அதற்குண்டான தீர்வுகளையும் தான் இந்த 4 மாதத்துல கொடுக்க போறாரு. அதனால கவலைப்படாம இருக்க சிம்மராசி அன்பர்கள், உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வருமானங்களும் எதுவுமே குறையில்லாம இருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த சனி வக்ரகதி அடைந்து இருக்கிறதுனால, இவர் குரு பகவான் வக்ரகதி அடையும் போது அவர் ஒரு 1.5 மாதத்துக்கு நவம்பர் 15 வரை அவர் வக்ரகதியோட இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பா இருக்கு. ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு, நீங்க எதிர்பார்த்த வருமானத்திற்கு அந்த வேலை வாய்ப்புன்றது இருக்காது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த சிம்மராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர்னு வளர்ச்சி பாத்தீங்கன்னா நீங்க சிம்மராசி பெண்கள் தான் அடைய போறீங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. சிம்மராசி அன்பர்கள் அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பாரதி சொன்ன மாதிரி புதுமை பெண்களாக தான் இந்த 4 மாதத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்குது. நீங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை நம்ப முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சின்றது இந்த சிம்மராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வேலை பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம்ன்றது நிறைய இருக்கு. சொத்துக்கள் சுயமாக வாங்கக்கூடிய யோகங்களும், அடுத்த ஆபரணங்கள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏலத்துல உங்களுடைய ஆபரணங்கள், நகைகள் எல்லாம் போயிருக்கும். அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க
இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். ஏலத்துல போனதுதான். புதிதாக நம்ம நகை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா நகைகள் வாங்கக்கூடிய யோகமும், அடுத்த சொத்துக்கள் புதிதாக வாங்கக்கூடிய யோகமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் சிம்ம ராசி பெண்களுக்கு இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் பார்க்கும்போது மகம் பூரம் உத்திரம். மகம் பூரம் உத்திரம்ன்றது சொல்லும் போதே இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடனுடைய அளவு குறைவதற்கு, தொழில் சம்பந்தமான கடன் இருந்ததுன்னா அதனுடைய அளவு குறையும். அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அதனுடைய அளவு குறையும். அடுத்து பூர்வீக சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சாதகமான வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது. பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப ரீதியாக சில பிரிவினைகள் வந்திருக்கும். கடந்த 4 மாதமாக பூர நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக நிறைய பிரிவினைகள் வந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. விவாகரத்து வருதுன்னா விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் ஒரு புதுமண வாழ்க்கை வருவதற்குண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்க போது. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். என்னென்னலாம் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அடைவதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த உத்திர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நினைத்த அளவிற்கு உங்களுக்கு வளர்ச்சி இல்லாட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை பிடிப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். நீங்க ரொம்ப பெரிய அளவுல ஒரு சித்தரிக்கக்கூடிய ஒரு கற்பனையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சிம்மராசியில வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 50% அளவு தான் உங்களுக்கு ரியாலிட்டியா நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகளோடு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்கள் இருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது. 50% தான் நடக்கக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் நீங்க உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு PDF மூலமாகவும் நாங்க ஜாதகம் தரோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கிறோம். அதனால அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாசம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாவே பாருங்க இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலா பாருங்க இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசா நம்மள கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசா கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையா பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தாங்க பேச போறோம். சிம்ம ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போறாரு, நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரா அப்படின்றதான் பார்க்க போறோம். ஜென்ரலா பாருங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே பெர்ஃபெக்ஷன், அதாவது ஒரு ஆளுமை இருக்க பர்சனாலிட்டி. நான் எது செஞ்சாலும் பிளான் பண்ணி கரெக்டாக செய்வேங்க,
அதில் எந்த தப்பும் வராது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க, கரெக்டாகவும் செய்வீங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து பாருங்க, ஒரு சிம்ம ராசி அப்பா இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. அதாவது நல்லா சம்பாதிப்பாரு, ஒய்ஃப்க்கு என்னென்னலாம் வேணுமோ பர்ஃபெக்டாக வாங்கி கொடுத்துருவாரு. சொசைட்டியில் பிள்ளைங்களை அதே மாதிரி ஒய்ஃபை அவங்களோட ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டோடு வச்சு எல்லாரும் பார்த்தா வணக்கம் சொல்கிற அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுவார். மரியாதையை சொசைட்டியில் காப்பாற்றி வைப்பார். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி. என்ன ஒரே ஒரு சிம்மத்துக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா பெருசாக நடிக்க தெரியாது. அதே மாதிரி எல்லாத்தையும் டைரெக்டாக பேசுவீங்க. இது ரெண்டும் வந்து ஒரு பெரிய மைனஸ். சரி, அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பயிற்சி, அதாவது குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், ராகு அண்ட் கேது 2 and 8, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் 15 வரைக்கும் தான் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. குரு பகவான் 10, ஜாபு, கேரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்ஸு எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. பெருசாக வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப திருப்தியாக அப்படிலாம் இல்லைங்க. உண்மை அதுதாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், இந்த சிம்மம், மீனம், கடகம், கும்பம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப் பீரியடாக தான் போயிட்டுருக்கு. யாரும் வந்து பெருசாக நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை. சரி, இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிலையும் இதே மாதிரி தான். சரி, ஆல்ரெடி அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இந்த குரு பகவான் வக்ரம் வேற அடைஞ்சிருக்காரு. இவர் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துவாரா? கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், இதனோட அதிபதி தான் குரு பகவான். உங்களுக்கு குரு பகவான் வந்து யோக கிரகம், ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்களான்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு பெருசாக நம்மளால பாசிட்டிவாக சொல்ல முடியாதுங்க. பெருசாக சொல்ல முடியாது. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல சோதனைகள் வரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் உங்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய பர்சனாலிட்டிஸாக. ஆனால் இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டுருக்கீங்கன்னா, சோதனை வந்து 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 அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டுருக்கீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுருக்கீங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஒரு சிலர் வந்து நல்லா இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சுய ஜாதகம் தான் காரணம். சரிங்களா? பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப வந்து ஒரு நொந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தொழிலில் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிரச்சனைகள், புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட்ஸு. நல்லாவே பழகிட்டாங்க, திடீர்னு நம்மள ஆகாமல் போயிடுச்சு. நல்லாவே பேசுகிறாங்க, ஆனால் பின்னாடி ட்ராப் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயம் நடக்குது பார்த்தீங்களா? நேரில் நல்லா தாங்க பேசுகிறாங்க, ஆனால் பின்னாடி வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட இது சொல்கிறது, நம்மளுக்கும் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணுறது. நேரில் நல்லா பேசுகிறாங்க, பின்னாடி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நேர்லேயே நல்லா பழகிட்டு இருந்த கொலீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எதிரியாக வரலாம். ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள், கான்ஃப்ளிக்ட்ஸ்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அவங்க காலில் உழுந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அது உங்களால் முடியாது. ஐஸ் வைக்க, காலில் விழுக்க, நடிக்க, அவங்களுக்கு சாதகமாக பேச, இதெல்லாம் உங்களால் முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருக்கலாம், நிதானமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், சகிப்புத்தன்மையோடு இருக்கலாம். விடு, எல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்க. மாத கோள்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது பெருசாக ஆரவாரம், பெருசாக ரியாக்ட் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாங்க. மாத கோள்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் எல்லா நேரமும் இந்த 3 மாத காலகட்டமும் சூரியன் உங்களுக்கு ஃபேவராக இருப்பாரா சொல்கிறதுக்கு இல்லை. மாத கோள்களோட பயிற்சியில் வந்து ரொம்ப 100% ஃபேவராக இருக்கா. ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லை. புதன் நல்லா இருக்காரு, செவ்வாய் நல்லா இல்லை, செவ்வாய் நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இல்லை. இப்படி மாறி மாறி சூரியன் எல்லா நேரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படியும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக, நம்பிக்கையோட, நம்மளோட உற்றார் உறவினரோட சப்போர்ட்டோட, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டோட, இப்போ நீங்கள் சிம்மராசி ஜென்னா இருக்குன்னா உங்கள் ஒய்ஃப்னோட சப்போர்ட்டோட இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சைலண்ட்டாக நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனவங்க இந்த 3 மாத காலகட்டமும். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ளஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குங்க. ஹெல்த்தில் பெருசாக இம்பேக்ட் அப்படின்றது இருக்காது. தொழிலில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், புதுசாக பழகிற நண்பர்கள் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. ஆல்ரெடி பழகியிருக்க நண்பர்களும் கொலீக்ஸும் ஹையர் அஃபிஷியல்ஸும் ஏதாவது நம்ம மண்டையை தின்னுட்டே இருப்பாங்க. அமைதியாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையோடு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பெருசாக நம்மளுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க.
அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு கொஞ்சம் வச்சுக்கோங்க. முருக வழிபாடு நிறைய பேர் இப்போ வந்து முருகரை கும்பிடணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், நீங்கள் முருகரை கும்பிடுங்க, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்ப. டைம் இல்லை அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு முடியும் அப்படின்னா டெய்லி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. ஏன்னா தொழில் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சார்ட் அவுட் ஆகும் செவ்வாயை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா முருகர் கோயில் டெய்லி போங்க, முருகரை 3 முறை சுற்றி வாங்க. இல்லையா செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது போங்க, முருகருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க, முருகரை வந்து பார்த்தீங்கன்னா 9 முறை சுற்றி வாங்க. இது தொழில் ரீதியான நிறைய பாதிப்புகள் ஏற்படாமல் முருகப்பெருமானோட அருள்னால இந்த 3.5 மாசத்து ஈஸியாக கடந்துடலாம். வாழ்த்து. சிம்ம ராசி நேர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த சொல்கிறார் என பார்க்கிறோம். ஏடா எடுத்தோடனே வந்து சிம்ம ராசி கவனம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு 10ல் அமர்ந்து வக்ர நிலை அடைவதனால் உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவைக்கு 2 முறை நீங்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் உங்களுடைய சகோதரருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் தடைகள் இருக்குது, அது அவருக்கு எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சகோதர சகோதரிகளுக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அது முடிய மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது அப்படின்னா அது கட்டாயமாக தடைகள் விலகி திருமணம் முடிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் அப்பா மகன் உறவில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி புரியாத புதிராகவே போயிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்ம சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய அப்பா மகன் உறவு நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். உங்கள் அப்பா உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, இதுக்காண்டி தான் நீங்கள் பேசுனீங்க, இதுக்காண்டி தான் நீங்கள் நடந்தீங்க அப்படிங்கிற தன்மையில் அவங்களே புரிஞ்சு உங்கள் மேலே அக்கறை செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி குறைஞ்ச ஒரு 30-40% வெற்றியை கொடுத்தாலும் அதிகமான கவனம்ங்கிறத நிலைநிறுத்துது. என்னென்ன விஷயங்களை கவனம் அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும்னு நினச்சி செய்வீங்க. ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலைக்குரிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும், நம்ம சொல்கிறத புரிஞ்சு அவங்க நடந்துக்கணும், அது எப்போ நம்மளும் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எதுவுமே செய்வீங்க. ஆனால் உங்களுடைய உண்மை தன்மையையும் உங்களுடைய நேர்மை தன்மையும் பிடிக்காத உங்களுடன் வேலை பார்க்கும் நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வீண் பழி சுமத்தணுங்கிறக்காண்டி ஏதாவது தவறாக செஞ்சுட்டு அது உங்கள் மேலே பழி சுமத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்கு செஞ்ச மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக உங்களோட பேரை கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் காலகட்டமாக அமையப்போகுது. ஸோ நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அந்த தொழில் இப்போ கட்டாயமாக தொடங்கணுமா, அந்த தொழில் இந்த கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்து பிப்ரவரி 2025 தொடங்கி ஆகணுமாங்கிறத ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு தள்ளி போடலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேபி தள்ளி போட முடியாது சாமி, நாங்கள் ஏற்கனவே பிளான் போட்டுட்டோம், எங்களுக்கு தெரியாது இந்த கிரகம் இப்படி வக்கரமாக போகுது, குரு பகவான் வக்கரபாவம் போகிறதுன்னு தெரியாது, ஸோ நாங்கள் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் அந்த வேலை அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் சரி கொஞ்சம் ப்ராப்பராக பலபடியும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை என்னென்ன மைனஸ் வரும் என்னென்ன ப்ளஸ் வருங்கிறத முதலே தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா பாதிப்பு தன்மையை குறைச்சிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணங்கள் வெளியூர் வெளி மாநிலங்கள் பயணங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கேயே நீங்கள் வெளிநாட்டிலே வேலை பார்க்குறீங்கன்னா இருந்தாலும் சரி, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. கரெக்ட் டயத்தில் சாப்பிட்ருங்க. காலைலனா 8 மணிக்குள்ள சாப்பிட்றணும் அப்படின்னு சில டைம் கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இத்தனை மணிக்கு சாப்பிட்டா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க. ஸோ அதன்படி கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றிட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்பு தன்மையை நீங்கள் உறுதியாக குறைச்சிக்கலாம். அதே போல் பெண்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும். உங்களுடன் வேலை பார்க்கும் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருந்து உங்களோட பணிபுரியும் பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அவங்க சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு அப்படியே செஞ்சுட்டு மாட்டிக்கிறக்கூடாது. ஸோ யார் சொன்னாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை, எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வக்ரம், எந்த கிரகம் வக்ரம்னாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை நம்ம யோசித்து செஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனையை வந்து பாதிப்பு தன்மையை குறைச்சிக்கலாம், அல்லது பிரச்சனையே வராமல் நம்ம தடுத்துடலாம். ஸோ நீங்கள் இதில் இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்து இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் 10ஆம் மாதத்துலேருந்து பிப்ரவரி வரையும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் செய்வதிலே கவனம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமான செயல்பாடுகளை கவனம் செலுத்தினா போதும். உங்களுக்கு கட்டாயமாக ஒரு 30லேருந்து 40% ஒரு மாற்றங்களை கொடுக்கும் கிரகங்கள் குரு வக்ர பயிற்சி. அதனால் நீங்கள் நிதானமாக செய்யுங்க, வெற்றி உண்டு. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திகா தேவி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை பிருத்திகா தேவியை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. சிம்ம ராசி நேயர்களே, குரு பகவான் வக்ரம் எப்படா நமக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்கும்? இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாம் வெளியில் வேண்டுமானாலும் நான் சிம்மராசி நம்ம சொல்லிக்கலாமில்ல. ஆனால் அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எந்த கவலையுமே கிடையாது, எல்லாம் செட்டில்டாக இருப்பாங்க. எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாது. ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், அரசு அதிகாரம், ஆள் அம்பு ஆயுதம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்களை யாராவது நோண்டிகிட்டே இருப்பாங்க. என்னடா ஒரே ஒரு கரைச்சலாக இருக்குது, எப்போ தாண்டா நமக்கு இது சரியாகும், எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. நாம் மாட்டோம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வரவன் போகிறவன் நம்மளை நிம்மதியாக விடமாட்டானே, எந்த நிலை எப்பொழுது மாறும், இது எப்போ சரியாகும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இதோ அற்புதமான முறையில் நீங்கள் சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் லக்னத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ 5க்கும் 8க்கும் உடையவன் குரு பகவான், 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு அற்புதமான குரு. ஆனால் அவரே 8ஆம் அதிபதியாகவும் வந்து விடுகிறார். 5ஐ காட்டிலும் 8க்கு பலம் அதிகம். அதனால தான் பொதுவாக சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னமானாலும் ஃபஸ்ட்டு அந்த குருவுடைய பலத்தை பார்க்கணும். 8ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். 5, 8 குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அவர் லக்னத்தில் இருந்தெல்லாம் தப்பிச்சோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மாறுபட்ட இடத்தில் இருப்பார்களே, ஆனால் சிம்மராசி என்பர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை போல 10இல் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார். சிம்மத்துக்கு 10ல் குரு, தொழிலில் வந்து நிறைய போராட்டங்கள், 1-2 போராட்டங்கள் இல்லை, நிறைய தொழில் போராட்டங்கள். குறிப்பாக நிறைய வாய்ப்புகள் தள்ளி போகுதல், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை சாமி. நம்ம வீட்டு வாசப்படி வரலும் வரும், எல்லாரும் இன்வைட் பண்ணுறதுக்கு ஆரத்தி தட்டோட நீ இப்போ அப்படியே திரும்பி போயிடும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும், அதிர்ஷ்டமாக இருந்தாலும், நடக்க வேண்டிய நல்ல சுப விசேஷங்களாக இருந்தாலும், வரவேண்டிய பணங்காசுகளாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், குறிப்பாக தொழில் அமைப்புகள் வியாபாரமாக இருந்தாலும், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை சாமி, ஒரே போராட்டமாக இருக்குது, கெட்ட வந்து எல்லாம் கை நழுவி போயிடுது. இதுதான் சிம்மராசி என்பர்கள் சொல்லக்கூடியது. அப்போ அந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலையில் சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே, நான் தான் சொல்லிட்டேன், வயோதிக பருவத்தில் இருப்பீங்க. நல்லா உட்காந்து நல்லா ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டுட்டு எல்லா வசதி வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும். 10 கோயில் நீங்கள் கட்டலாம், 100 கம்பெனி வைக்கலாம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் அந்த மன நிம்மதி அல்லது உங்களுக்கான அதிகாரம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நிம்மதி குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி கர்ம வினைகள் அதிகரித்திருக்கா? கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே.
சரியாவதற்கான காலம் நெருங்குகிறது. இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு நிம்மதியான காலமாக அமைகிறது. மீண்டும் உங்களுக்கு அதிகாரம், மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல அரசாட்சி அமைப்பு, மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்திற்கான காலம், தொழில் அமைப்புகளுக்கான காலம் இந்த குரு பகவானுடைய வக்ரம். அப்போ நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, எது நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே. குறிப்பாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தடைகள் விலகும், தாரிதரியங்கள், சனி பகவானுடைய தோஷங்கள், மெயினாக கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாக்கள். இந்த ஊழ்வினை கர்மான்னு இருக்கே அது ரொம்ப கடினமானது, அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். கண்டுபிடிச்சி எடுத்து சொன்னால் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டீங்களே, அதெல்லாம் இல்லை சாமி, அதெல்லாம் இல்லை சாமி, நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. முதல்ல நாம் தான் எத்தனையோ சிம்மராசி அன்பர்களை, அரசியல் தலைவர்களை பார்க்குறோம், பெரிய குடும்பத்தார்களை பார்க்குறோம், ஒத்துக்க மாட்டீங்க நீங்கள். இதுதான் பிரச்சனைங்க. சரி பண்ணால் உங்கள் பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். தான தர்மங்கள் செய்வது சிறப்பு. ஸோ சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் கர்ம வினைகள் கலைந்து ஒரு நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான கால நேரமாக அமைகிறது. கவலை வேண்டாம், நிம்மதி அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோச்சோ அதே இடத்துல திரும்பவும் வேலைக்கு உங்களை கூப்பிடுவாங்க. வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன கம்பெனிஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிகளாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டாக்டர்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்கள், டிரான்ஸ்போர்ட்டு, போர்வெல்லு, ரியல் எஸ்டேட்ஸ், பெரிய பெரிய பில்டர்ஸ், கட்டுமான தொழில் நிறுவனங்கள், பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் நீங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகள், தீவன பண்ணைகளாக இருக்கலாம், முட்டை பண்ணைகளாக இருக்கலாம், கோழி பண்ணைகளாக இருக்கலாம், பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம், ஆயில் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், அதே போல் க்ரஷர்ஸு, குவாரிகள், கனிம வளங்கள், மல்டி மினரல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அப்படிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசி அன்பர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையில் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னும் சொல்லப்போனாக்கா சிம்மராசி என்பவர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், ஜாப் செக்யூர் உண்டு. எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி. இந்த கும்பராசி என்பவர்கள் கடகராசி என்பவர்களைப் போல பயம் இல்லாமல் வேலை சிறப்பானதாக இருக்கும். உத்தியோகத்தில் ஜாப் செக்யூர் உண்டு. மெயினாக
வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, வேலை போன அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர காலத்தில் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்க போகுது. எனக்கு வேலை கிடைக்குமா சாமி? கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, வேலை கிடைக்கும். அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் உண்டு. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போலதான் குடும்ப பிரச்சனைகள், அது அண்ணன் தம்பிக பிரச்சனையாக இருக்கலாம், உடன் பிறந்தவங்கள்ட்ட வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலான பிரச்சனைகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அப்போ சொத்து தகராறுகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், பாக பிரிவினைகளாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், காடுகள் நிலங்கள் விவசாய பூமிகள் பாக பிரிவினைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு பாதை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, குடும்ப பிரச்சனைகள் குறையும், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்ப சூழ்நிலைகள் மாறும், வளர்ச்சி அடையும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல திருமண யோகங்கள் இருக்கு, திருமண யோகங்கள் சிறப்பானதாக இருக்கும், திருமணத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே. உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய கேள்வி என்ன? உங்களை எந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும்? எந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி போச்சு? ஆரோக்கியம் இல்லையா? ஏன்னா நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஆரோக்கிய குறைவில் இருக்காங்க. ஆரோக்கிய குறைவுகள் இருக்கா? கிரக தோஷங்கள் இருக்கா? எது நிவர்த்தி ஆகணும்? உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன நடக்கணும் அதை சொல்லுங்கள், அது செஞ்சு கொடுக்க முடியுமான்னு நம்ம பார்ப்போம் என்பதை தெரிவித்து கொண்டு, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.